பாலா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல வந்து பாலா வந்து விக்ரம் பையனை வச்சு ஒரு படம் பண்ணார். விக்ரம் பையனை வச்சு படம் பண்ணதை முழுசாவே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அந்த படமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அது தூக்கி போட்டுட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு படத்தை முழுசா, அதுவும் பாலா மாதிரி பெரிய டைரக்டர் எடுத்த படத்தை முழுசா ஸ்கிராப் பண்ணது அந்த விக்ரம் பையன் துருவிக்ரம் படம் தான். அது ஆதித்ய வர்மான்னு நினைக்கிறேன். சரி, அது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சரி ஒரு படம் கொடுப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், நமக்கு ஆரம்பத்தில் உதவி பண்ணாரு பாலா அப்படின்னு சொல்லி நந்தா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிதாமகன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து பாலா மேல பரிதாபப்பட்டு தான் சொல்லணும். பரிதாபப்பட்டு சரி அண்ணன் பண்ணுங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2Dலே தயாரிக்கிறாரு. ஒரு கதையை போய் தயார் பண்ணிட்டு சொல்றாரு. சூர்யா வந்து இந்த கதை நல்லா தான் இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஷூட்டிங் போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஷூட் போது ஒரு 7-8 கோடி எனக்கு தெரிஞ்ச வகையில் செலவும் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா வந்து சூர்யாவை ட்ரீட் பண்ண விதம், அந்த செட்ல நடந்துகிட்ட விதம் எல்லாம் வந்து சூர்யாவுக்கு பிடிக்கல.